அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதிக்கும் முடிவு பொருளாதார தடையாக தோன்றினாலும் உண்மையில் இது உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை காட்டுகிறது. இந்த நடவடிக்கைகள் இந்தியாவை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அதன் உறுதியை மேலும் வலுப்படுத்தி அதன் பின்னடைவை காண்பிப்பதுடன் உலக வல்லரசாக அதன் எழுச்சியை விரைவுபடுத்தும். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவை அந்நியப்படுத்துவது ஒரு பெரிய மூலோபாய தவறு. இந்தியாவை பொறுத்தவரை இது தாங்கும் திறனை காட்டவும் உலகளாவிய கூட்டாண்மைகளை ஆழப்படுத்தவும் உலக ஒழுங்கில் அதன் சரியான இடத்தை பறைசாற்றவும் ஒரு வாய்ப்பாகும். இன்று இந்தியா $4 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்டது. இது பல G20 நாடுகளை விட ஏற்கனவே பெரியது. அதன் $5 டிரில்லியன் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் வலுவான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் 6%க்கும் அதிகமான நிலையான வளர்ச்சி அதை உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக மாற்றுகிறது. 2028ஆம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இந்த வேகம் எளிதில் உடையக்கூடியது அல்ல. இது வலுவான உள்நாட்டு பின்னடைவால் ஆதரிக்கப்படுகிறது. இந்தியாவின் வங்கிகள் ஆரோக்கியமானவை, மூலதன சந்தைகள் ஆழமானவை, உள்கட்டமைப்பு வலிமையானது மற்றும் டிஜிட்டல் தளங்கள் நாட்டை ஒரு பெரிய சந்தையாக தடையின்றி ஒன்றிணைக்கின்றன. செய்தி தெளிவாக உள்ளது. வரிகள் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவை தங்கள் ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளாவதாக அஞ்சுபவர்களின் பயத்தை மட்டுமே வெளிப்படுத்துகின்றன. 1947 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா கவனமாக பிணைக்கும் கூட்டணிகளை தவிர்த்து வருகிறது. ஒரு காலத்தில் அணிசேரா இயக்கம் என்று அழைக்கப்பட்ட இந்த கொள்கை இப்போது பல அணி சேரும் கொள்கையாக உருவெடுத்துள்ளது. இந்தியா அனைத்து உலக வல்லரசுகளுடனும் இணைகிறது, ஆனால் யாருக்கும் அடிபணிவதில்லை. தற்போதைய சர்ச்சையில் இந்தியா உறுதியாக நிற்கிறது. இறையாண்மை கொண்டது, சுதந்திரமானது மற்றும் ராஜதந்திர ரீதியாக சுறுசுறுப்பானது. இந்த வரிகள் ஆசியா முழுவதும் இந்தியாவுக்கு ஆதரவை தூண்டியுள்ளன. ஜப்பான் இந்தியாவின் நிலைப்பாட்டை வலுவாக ஆதரித்து இந்தோ பசிபிக் கூட்டாண்மையை வலுப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யா வரிகளை அவசியமற்றவை என்று அழைத்துள்ளது. ஆசிய பொருளாதார ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளது. ஒன்றாக அவை மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு வாதத்திற்கு எதிராக அணிதிரளும் ஆசிய சக்திகள் மற்றும் பூகோள தெற்கின் வளர்ந்து வரும் கூட்டணியை குறிக்கின்றன. இந்தியா தனிமைப்படுத்தப்படவில்லை, மாறாக அது ஒரு புதிய ஆசிய ஒழுங்கின் மையமாக மாறி வருகிறது. அமெரிக்காவின் எதிர்வினை இரட்டை வேடத்தையும் வெளிப்படுத்துகிறது. பாகிஸ்தானின் கடன் நெருக்கடிகள், சீனாவுடனான அதன் சார்பு மற்றும் பயங்கரவாதத்துடனான அதன் தொடர்புகள் இருந்தபோதிலும் வாஷிங்டன் தொடர்ந்து அதற்கு உதவி வழங்கி வருகிறது. ஆனால் இந்தியா ஒரு நிலையான ஜனநாயகம், ஒரு பொறுப்புள்ள பொருளாதாரம் மற்றும் வளர்ந்து வரும் உலகளாவிய கூட்டாளி தண்டனைகளை எதிர்கொள்கிறது. இது ஒரு மூலோபாய வஞ்சகம். இங்கு உலகளாவிய ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தும் இந்தியாவை போன்ற ஒரு ஜனநாயகம் தண்டிக்கப்படுகிறது. பாரதத்தை அந்நியப்படுத்துகையில் பாகிஸ்தானை ஆதரிப்பது முட்டாள்தனம். ஒரு நல்ல கொள்கை அல்ல. ஆசியாவிற்கு அப்பால் ஐரோப்பா, ஆசியான் மற்றும் ஆப்பிரிக்க கூட்டமைப்புகளிடமிருந்தும் இந்தியா பரந்த அங்கீகாரத்தை பெறுகிறது. அவை உலக ஒழுங்கில் அதை ஒரு பொறுப்புள்ள சக்தியாக பார்க்கின்றன. மூளை முடுக்குகளில் தள்ளப்படுவதற்கு பதிலாக இந்தியா உலகளாவிய வர்த்தக மற்றும் ராஜதந்திரத்திற்கு மையமாக மாறி வருகிறது. வரிகள் இந்தியாவை புதிய கூட்டாளிகளுடன் நெருக்கமாக்கி உலகளாவிய சமன்பாடுகளை மாற்றும். பாரதம் மாறும்போது உலகமும் மாறும். இந்தியாவின் உள் அடித்தளங்கள் சமமாக வலுவானவை. புதிய சாலைகள், விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களுடன் உள்கட்டமைப்பு வேகமாக விரிவடைந்து வருகிறது. டிஜிட்டல் ரீதியாக இந்தியா மேம்பட்ட வரி மற்றும் கட்டண முறைகள் மூலம் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பொருளாதாரங்களில் ஒன்றை உருவாக்கியுள்ளது. நிதி ரீதியாக அதன் வங்கிகள் நிலையானவை, மூலதன சந்தைகள் வலிமையானவை மற்றும் நாணயம் உறுதியானது. இவை இந்தியாவை வளர்ச்சி மற்றும் ஒழுக்கத்தின் கோட்டையாக மாற்றுகிறது. ஒரு உடையக்கூடிய இலக்காக அல்ல. வரிகள் ஒரு குறுகிய கால தடையாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு நீண்டகால நாகரிக அழுத்த பரிசோதனையாகும். இந்தியா ஒற்றுமையுடன் பதிலளிக்க வேண்டும். அரசியல் பழி சுமத்தும் விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் குடிமக்கள் இதை ஒரு சுயசார்பு மற்றும் துணிச்சலுக்கான அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதி செய்தி தெளிவாக உள்ளது. எந்த வல்லரசும் இந்தியாவின் வளர்ச்சியை இனி கட்டளையிட முடியாது.